விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. அதற்கான ஒரு டால் பொலிட்டிக்ஸை பண்றாரு. களம் அதை ஏற்கக்கூடிய வகையில் இருக்கும். விஜய்க்கு இன்னைக்கு கிடைச்ச அட்டென்ஷன் அண்ணாமலைக்கு கிடைக்கும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் ரெண்டு பேருக்கும் இருக்கு. அவர் எந்த கட்சியிலிருந்து வெளியே வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இந்த பின்புலம் எல்லாம் இருக்குல்ல சார். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அதை ஆதரிக்கிறாங்க. ஆதரிச்சிருவாங்களோன்னு வருத்தப்படுறவங்கள தான் தீயில மிதிச்ச மாதிரி அவ்வா வாணி. தமிழ்நாட்டின் நிலைமை விஜய் நம்பர் 1, எடப்பாடி 20-21 இருக்கிறாரு, என்டிஏவா 27 இருக்கிறாரு. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த இடைத்தேர்தல்களில் விசில் வெர்சஸ் இரட்டையிலை விஜய் அணி வெர்சஸ் எடப்பாடி அணி தான் நடக்கும்னு நான் சொல்றேன். தாவேகவும் திமுகவும் பாஜகவை எதிர்க்கிறதுல ஒன்றிணைன்னு திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. தான் விழுப்புரத்திலும் சிவம்பரத்திலும் வெற்றி பெறதுக்கு விஜயின் செல்வாக்கு போதாதுன்னு நினைக்கிறாரு. அப்ப இதுக்கு பின்னாடி கொள்கை அரசியலே இல்லைன்னு சொல்லுவாரீங்களா? 2029க்கு பிறகு ஏதாவது இடைத்தேர்தல்கள் வருது அப்படின்னா நிக்க மாட்டார். விஜய் அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் போது விஜய் அவர்கள் மேல விமர்சனம் வச்சீங்க. அந்த விமர்சனம் விஜய்க்கு லாபமா வந்திருக்குது இல்ல. விஜய் பாணியில தான் இப்போ போறாருன்னு தான் நான் சொல்றேன். இப்போ சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமிகு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் பயணம், ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்து இன்றைக்கு பாஜகவிலிருந்து விலகி தனியாக வீத லீடர்ஸ் அப்படின்னு ஒரு இயக்கம் ஆரம்பித்து நேற்றைக்கு அதனுடைய முதல் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. போதை ஒழிப்பை முன்னிறுத்தி அந்த மாநாடில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. தான் பாஜக பி டீம் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காரு. அண்ட் தாவேகா அரசு குறித்து சில விஷயங்களை பேசியிருக்காரு. எதை நோக்கி பயணப்படுகிறார் அண்ணாமலை? விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. 2026 மாற்றம் பண்ணு விஜய் வந்த மாதிரி 31 மாற்றம் பண்ணு தான் முதல்வராக அப்படின்னு நம்புறாரு. அதற்கான ஒரு டால் பொலிட்டிக்ஸை பண்றாரு. இதை நான் ஏற்கனவே சொன்னேன். அவர் 31 தான் அவருக்கு குறிங்கிறத சொன்னேன். அதே மாதிரி அவர் பெருந்துறையில் நிற்பாருன்னு சொல்லும்போது நிற்க மாட்டாருங்கிற கருத்தையும் முன் வச்சேன். அது மட்டும் இல்லை, அவர்கிட்டே நான் பர்சனலாக மோடிக்கு எதிராக நீங்கள் 29 வர வேண்டாங்கிற இதை அவர்கிட்ட நான் தகவலை அவருக்கு தெரிவித்தேன். மோடி கிட்டையும் அவர் 29 நமக்கு எதிராக வரமாட்டாருங்கிற ஒரு தகவலையும் நாம் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அவரோட மூவ்ங்கிறது அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் 2031 உருவாக்கணும். இது 2029 ராகுல் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட், மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆக்ட் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் மோடி சென்ட்ரிக், தமிழ்நாட்டில் மோடி சென்ட்ரிக்காக தான் இருக்கும். எதிரணியில் இன்னொரு சைடு ராகுல் சென்ட்ரிக்காக தான் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சென்ட்ரிக் எலெக்ஷனாக தான் இருக்கும். நமக்கு ராகுல் பிடிக்கல, அவர் ஜெயிக்கிறது பிடிக்கல, அவர் தோக்கணும் கிடையாது, தோக்கடிச்சிடலாம், அவரோட துரோகத்தை மையமாக வச்சு தோற்கடிக்கலாம்னாலும் கூட அது ராகுல் சென்ட்ரிக் மோடி சென்ட்ரிக் எலெக்ஷன் தான். ஸோ அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷனுக்கு வரணும்னு நினைக்கிறார். நம்ம 2021 ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனாக ரஜினி வரணும்னு நம்ம அழைச்சது மாதிரி விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷனாக 26 நடத்தினது மாதிரி 31 அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷனாக கொண்டு போகணுங்கிறது அவரோட நோக்கம். அதற்கான 3 வருஷம் என்ஜிஓ பொலிட்டிக்ஸ் மாதிரி தான் அப்படியே கொண்டு போவார். அந்த மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு பியூர் பொலிட்டிக்ஸுக்கு வருவார். இதுதான் என்னோட பார்வையாக அவரை பற்றி இருக்கு. 2031 வரைக்கும் 5 ஆண்டு காலம் அவர் அரசியலை எப்படி நகர்த்தி கொண்டு போறாருன்னு இருக்கு. 2031 அவருடைய சென்ட்ரிக்கா இந்த அரசியலை அவர் நிலைநிறுத்துவார். பட் களம் அப்படிதான் இருக்குமா? களம் அதை ஏற்கக்கூடிய வகையில் இருக்குமா? விஜய்க்கு இன்னைக்கு கிடைச்ச அட்டென்ஷன் அண்ணாமலைக்கு கிடைக்குமா? ஃபார் பெச்டு அன்னைக்குள்ள சந்தர்ப்ப சூழ்நிலை இதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போவே அண்ணாமலை 31 வருவாருங்கும் போதே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கூட்டணி வைக்க வேண்டிய நிர்பந்தம் ரெண்டு பேருக்கும் இருக்கு. அது அண்ணாமலையினுடைய வருகைனாலன்னு கிடையாது இல்ல சார். இப்போ விஜயனுடைய ஆட்சி அமைந்த பிறகு அந்த டாக்ஸ் வந்துருச்சு இல்ல. மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ல 31 அண்ணாமலை சென்ட்ரிக் எலெக்ஷனை வைப்புங்கிறதும் கூடுதல் ஒரு ஃபேக்டராக வருது. விஜய் தான் மெயின் ஃபேக்டர், அதில் மாற்று கருத்துக்கு இடம் இல்லை. 35 விழுக்காடு எடுத்துட்டாரு, 4 கட்சி கூட்டணி அமைச்சிட்டாரு. அவருக்கு தனி மெஜாரிட்டி இல்லை. 2021 ஸ்டாலின் புகழ்லையோ உயரத்திலேயோ இல்லை விஜய். அது விஜய் மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். 2021 ஸ்டாலின் உதயசூரியனில் மெஜாரிட்டி பெற்றார். அவரை சொல்லி 2/3 எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க. கூட்டணி இருந்தது, நான் மறக்க வரல. பட் விஜய் 35 விழுக்காடு வாக்கெடுத்து திமுக கூட்டணிகள் அதிகாரத்துக்காக இந்த மண்ணில் சந்தர்ப்பவாதம், சுயநலம், பச்சோந்தித்தனம், அரசியல்
அதிகார வேட்கை, பல்ட்டி அடித்தல் எல்லாத்துக்குமே பாஜக எதிர்ப்புன்னு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு தூங்கிடலாம். அப்படி ஒரு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு ராகுல் காந்தி, மாணிக் தாகூர், செல்வ பெருந்தகை, ஜோதிமணி இவங்கெல்லாம் நம்ம சகோதரங்க. இவங்களை ஏன் குறை சொல்லதுக்கு? ராகுல் காந்திக்கு பல்ட்டி, திருமாவுக்கு பல்ட்டி. அவர் கொஞ்சம் லேட்டாகி அடித்தேங்கிறாரு, நான் உடனே அடிக்கலைங்கிறாரு. தென் சிபிஎம், சிபிஐ இவங்கெல்லாம் பல்ட்டி அடித்து விஜய் கூட்டணிக்குள்ளே போனதில், 4 கட்சி கூட்டணி உருவானதில் விஜய்க்கு அணிக்க பலம் 40 விழுக்காடுக்கு மேலே போயிட்டு குறைஞ்சபட்சம். ஸோ இந்த 25 விழுக்காடு வச்சிருக்கக்கூடிய திமுகவால் அதை எதிர்கொள்ள முடியாது. என்டிஏ ஆட்டு 27 விழுக்காடு வச்சிருக்கக்கூடிய எடப்பாடியால் அதை எதிர்கொள்ள முடியாது. 2 பேரும் சேர்ந்து தான் தீரணுங்கிறது தான் என்னோட பார்வையாக இருந்தது. அதற்கான ஆயத்த வேலைகளும் நடைமுறைகளும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு பேச்சிலிருந்து, ராஜேந்திர பாலாஜிக்கு பேச்சிலிருந்து, இந்த சைடு ராஜேந்திர பாலாஜி பேசுகிறாரு தென் மாவட்டத்திலேருந்து, அந்த சைடு அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுகிறாரு. ஸோ இந்த நெருக்கம் வர்றதுக்கான சூழ்நிலை வருது. இதற்கு இன்னும் ஒரு காரணமாக நான் சொல்கிறது, விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு ஒரு அரசியலை கட்டமைக்கப்படும் போது 31 களத்துக்குள்ள வரக்கூடிய அண்ணாமலை மையமாக வச்சும் இவங்க நெருங்க வேண்டிய சூழ்நிலை இவங்களுக்கு இருக்குது. காரணம், விஜய் வரும்போது அவரோட வேட்பாளர்கள் பல இடத்துக்குள்ள செல்லுபடியாகாமலே பண்ணியிருக்கலாம். என்ன நினைச்சாங்க, எங்கே ஜெயிக்க போறாரு இவர், எங்கே ஜெயிக்க போறார், ஓட்ட பிரிப்பார், கிறிஸ்டின் ஓட்ட பிரிப்பார், நல்லது தானே, அவரையா நம்ம இது நாமினேஷனை ஏற்றுக்காதுங்கன்னு சண்டை போடணும், வேண்டாம் போட்டால் நம்ம ஆள் அவர் தேவையில்லை இருந்துட்டு போட்டுன்னு ஜெயிப்பாருன்னு நினைக்கல. பட் விஜய் 108 இடங்கள் ஜெயித்துட்டாரு. ஸோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய் வெற்றி பெற்றதுனால ஒரு தொகுதிக்கு 10 பேர் அண்ணாமலை கிட்ட எம்எல்ஏ டிக்கெட்டு காத்துனுக்கிறாங்க, தாராளமாக காத்துனுக்கிறாங்க. ஸோ விஜய் விஷயத்தில் ஏமாந்த மாதிரி அண்ணாமலை விஷயத்திலும் ஏமாந்துடக்கூடாதுங்கிற ஒரு நிர்பந்தம் திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்குது. அவங்க ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய ஒரு சூழல் 2 பேருக்குமே வருது. இல்லை, அந்த ஒரு மாஸ் ஆடியன்ஸ் விஜய்க்கு இருந்தது, விஜயை குறைச்சி எடை போட்டுட்டோம் நம்ம அப்படிங்கிறத தாண்டி அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவம், அவர் எந்த கட்சியிலேருந்து வெளியே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இந்த பின்புலம் எல்லாம் இருக்குல்ல சார், அவர் பாஜகவிலிருந்து வந்திருக்காருங்கிறதுனால கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் அதை ஆதரிச்சிருவாங்களோன்னு வருத்தப்படுறவங்கள தான் தீயில மிதிச்ச மாதிரி அவ்வாவானி கதறாங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், சிறுமலர் பள்ளி, கார்மல் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கு தான். அங்கே உள்ள கத்தோலிக்க நாடார் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வீத லீடர்ஸில் இணைஞ்சிருக்காங்க. இணைஞ்சவங்க என்ன சொல்கிறாரு, அவர் தான் பிஜேபி வந்துட்டாரு, என்னமா நம்ம அவரை சப்போர்ட் பண்ணா என்னன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி முஸ்லீம் அமைப்புகள் நிறைய பேரும் கேட்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த அறநிலைத்துறை விவகாரத்தில் அவர் தாவேக்க அரசு பண்ண சரிதான்னு சொல்கிறாப்புல, நயினார் நாகேந்திரன் தவறுங்கிறாப்புல, ஜோதிமணி அந்த கூட்டணி கட்சியின் அங்கன்மான காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி கருத்தை தான் அண்ணாமலைன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த இடத்துக்குள்ள அவர் பிஜேபி நயினார் நாகேந்திரன் கருத்தை சொல்லலையே, அண்ணாமலை கருத்து இதாக தானே இருக்குது. இது நீட்டு அந்த தேர்வில் உள்ள கெடுபிடித்தமாக அவர் தான் அறிக்கை விடுறாரு. மும்மொழி கொள்கை தொடர்பாட்டும் அந்த ஏன் சீக்கிரமாக அதை இது பண்ணுறீங்கன்னு அவர் தான் கேட்குறாரு. ஸோ பிஜேபியில் இருந்தவர் பிஜேபி விட்டு விலகிட்டாருங்கிறதுக்கே கிறிஸ்டின் முஸ்லீம் பிஜேபி எதிராக நினைக்கிறவங்க கொண்டாடுறாங்க. அவன் உணர்வு அப்படிலாம் இருக்கு. நீங்கள் அவன் கொண்டாடிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க பிஜேபிக்கு பிடிஎம்னு சொன்னாலும் கூட அவங்க கொண்டாடுறாங்கன்ட்டு நம்ம அதுல இருக்கிறத வச்சு பார்த்து தான் சொல்றோம். பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு அண்ணாமலையுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு நெக்ஸ்ட் ஜென் பாலிடிக்ஸை நோக்கி அரசியல் நகர்ந்துகிட்டு இருக்கா தமிழகத்துல. இந்த பக்கம் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காரு, எதிர்கட்சி தலைவரா உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு, சீமான் அவர்கள் ஒரு பக்கம் களமாடிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல அண்ணாமலை அவர்களுடைய புதிய வரவு அப்படிங்கிறது அடுத்த ஜெனரேஷன் பாலிடிக்ஸை நோக்கி போய்கிட்டு இருக்கா. யாருக்கு பாதிப்பா இருக்கும் இவங்க 3 பேர்ல? அதைத்தான் நான் தெளிவா சொன்னேன். அவர் களம் 31 அமைக்கிறாரு. திமுகவும் அதிமுகவும் சேர வேண்டிய நிர்பந்தம் திமுகவுக்கு கூடுதல் ஆகுதுன்னு சொல்றேன். அங்க கூடுதல் ஆகுது சார். அப்ப சீமான் அவர்களுடைய நிலை என்னவா இருக்கும்? அதெல்லாம் கேள்விக்குறியா? சீமானுடைய நிலைவை அவர் இன்னைக்கு அலகாபாத்தில் விபி சிங் ஜெயித்தது மாதிரி வெற்றி பெற முடியும்னு அம்பாசமுத்திரத்தை அவர் களத்துக்குள்ள அமைக்கிறார். அம்பாசமுத்திரம் களத்துக்குள்ள அவர் ஒருவேளையில விபி சிங் மாதிரி ஜெயித்திருவாருங்கிற அச்சம் திருமாவளவனுக்கு வந்ததுனால ஜஸ்ட் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருங்கிறத கூட சகோதரர் திருமாவளவன் டெசல்ட்ரி அவுட்லுக்கில் ஒரு மேலெழுந்த வாரியாக பார்த்து டீப்பாக பார்க்காம அவர் சொல்கிறாரு இன்னைக்கு எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது அவருக்கும் அதில் இருக்குது. சீமான் என்ன சொல்கிறாரு, அனைத்து இடைத்தேர்தல்களிலும் நாம் தமிழர் நிற்போம், அம்பாசமுத்திரத்தில் நான் நிற்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவுதான். உடனே பொது வேட்பாளருங்கிறாரு, ஸ்டாலினை சந்திக்கலாமாங்கிறாரு, உதயநிதியை சந்திக்கலாமாங்கிறாரு. இல்லை, அவர் அவருடைய கொள்கைப்படி தனிச்சு நின்று
இந்த அம்பாசமுத்திரத்துக்குள்ள விபி சிங் மாதிரி எமர்ஜ் ஆக முடியுமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் அவர் இருக்கிறார். இடைத்தேர்தல் வரட்டு களம் அமையும் போது தான் அதை நம்ம சொல்ல முடியும். அவர் தனிச்சு போட்டிங்கிற அந்த புள்ளிக்குள்ள எல்லா தொகுதியிலும் போட்டிவிடுவேன், அம்பாசமுத்திரத்தில் நானே போட்டிவிடுவேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. திருமாவளவன் போன்றவங்கள்லாம் அவருடைய அறிவிப்பை பார்க்காமலே அவர் திமுகவோட கூட்டணி பொது வேட்பாளராங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு தன்மை வருதுன்னா, அவர் 4 விழுக்காடு எடுத்தாலும் அரசியலை 35 விழுக்காடு எடுத்த விஜய் வெர்சஸ் சீமான்னு தகவமைச்சு கொண்டு போக முடியும், அட்லீஸ்ட் அம்பாசமுத்திரம் தொகுதியில் கொண்டு போக முடியுங்கிற அந்த முயற்சியில் அவர் இருக்கிறாரு. அதில் அவர் வெற்றி பெற்றாருன்னா அவருடைய இஷ்யூஸுக்கு முக்கியத்துவம் வரும். அசான் டேட் அவர் அம்பாசமுத்திரத்தை மையமாக வச்சு அம்பாசமுத்திரம் தேர்தலை இப்போ சீமான் மையமாக வச்சு நடத்தணும்னு அவர் நினைக்கிறார். அலகாபாத் இடைத்தேர்தல் விபி சிங்கை மையமாக வச்ச அதே புள்ளிக்குள்ள இருந்து தன்னை முன்னிறுத்தி அவர் களமாடுறதுக்கு ஆயத்தமாகிறார். அப்ப நீங்க சொன்ன அந்த திமுக அதிமுக கூட்டணிக்குள்ள நாம் தமிழர் கட்சி வர்றதுக்கு சாத்தியமே கிடையாது. அசான் டேட் அதற்கான எந்த முன்னெடுப்புகளும் இல்லை. ஆனால் திமுக அதிமுக ஒன்று சேர்றதுக்கான முன்னெடுப்புகள் தெளிவாக இருக்குது. இது அனிதா ராதாகிருஷ்ணன் கைதை கேபி முனுசாமி கண்டிக்கிறாரு. இவர் ஆதவர்ஜுனாவோட பேச்சை கேபி முனுசாமி கண்டிக்கிறாரு. ஸ்டாலின் கோபப்படமாக இருக்கிறது வரதான் உங்கள் ஆட்சி இருக்கும்னு ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுக இணைந்து செயல்படணுங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். ஸோ இந்த அரசியல் போக்குங்கிறது அனிதா நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி சர்ச்சுக்கு போனீங்க, ஏன் முருகன் கோயிலுக்கு தேர்தலுக்கு முன்னாடி போகலன்னு கேட்குறாரு. அப்போ அனிதா அங்கே திருச்செந்தூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் ஓட்டு, இந்துக்கள் ஓட்டை எதிர்காலத்தில் குறி வச்சு தன்னோட பேச்சுகளை முன்னெடுக்கிறார். ஸோ இந்த ஒரு தன்மையை இந்த 3 கட்சிகளுக்குள்ளேயும் பார்க்கலாம். சீமான் நான் தனிச்சு நிற்க போகிறேன், அம்பாசமுத்திரத்தில் நான் நிற்பேன்னு சொல்லும்போது கூட்டணிக்கான எந்த ஒரு அரசியல் ரீதியான நகர்வும் அதில் இல்லையே. அவர் பார்க்கலாம், நாளைக்கு எடப்பாடியை சந்திக்கலாம், இது உதயநிதி சந்திக்கலாம், ஸ்டாலினை சந்திக்கலாம், கனிமொழியை சந்திக்கலாம், அனிதாவை சந்திக்கலாம், அது வேற விஷயம். ஒரு ஸ்டாண்ட் என்ன எடுக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கும்போது திமுகவும் அதிமுகவும் நெருங்கி வர்றது தெரியுது. குறிப்பாக அதிமுக திமுக நம்ம பக்கம் வருவாங்கங்கிறதுல உறுதியான ஒரு எண்ண ஓட்டத்தில் அதில் பேசுகிறாங்க. குறிப்பாக அடுத்து என்னைக்குனாலும் இடைத்தேர்தல் வரப்போகக்கூடியது அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு போன தொகுதிகளில் எம்எல்ஏ வருது. இந்த நிலைமை தமிழ்நாட்டின் நிலைமை விஜய் நம்பர் 1 35 ப்ளஸ் கூட்டணி கட்சிகள்லாம் ஸ்டாலினை விட்டுட்டு வந்ததில் 40க்கு மேலே போயிட்டார். ஸ்டாலின் 31, கூட்டணி கட்சிகள் போனதில் 25க்கு போயிட்டார். இது நம்பர் 2 ஸ்டாலின். நம்பர் 3 எடப்பாடி 20-21 இருக்கிறாரு, என்டிஏவா 27 இருக்கிறார். இந்த 3வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்ற தொகுதிகள் இடத்தில் வரக்கூடிய தொகுதியில் 6, திருச்சி தவிர. ரெட்டலை தான் இந்த 6 தொகுதியிலும் வெற்றி பெற்று. முதல்ல ரெட்டலை உதயசூரியன் ஃபைட்டில் இந்த 6 தொகுதிகளிலையும் அதிகார பலம் பிசிக, காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, மதிமுக, ஐவிஎம்எல் இந்த கூட்டணி பலம் இருந்தும் எடப்பாடிக்கு ரெட்டலை தான் இந்த 6 தொகுதியில் உதயசூரியனை ஜெயித்திருக்குது. இப்போ ஸ்டாலின்கிட்ட கூட்டணி பலம் இல்லை. இந்த 6 கட்சிகளும் வெளியேறி விஜய்கிட்டே போய் சேர்ந்துட்டாங்க. சந்தர்ப்பவாதம், சுயநலம், பச்சோந்தி தளம், பல்ட்டி அரசியல் எல்லாத்துக்குமே இந்த மண்ணில் இந்த நாட்டின் மானத்தை காத்த, ஆர்எஸ்எஸ் மானத்தை காத்த மோடியை சொல்லிக்கிட்டு, பாஜகவை சொல்லிக்கிட்டு என்ன பல்ட்டி அடிக்கலாம், என்ன சந்தர்ப்பவாதம் பண்ணலாம், என்ன சுயநல அரசியலும் பண்ணலாங்கிற அடிப்படையில் இந்த 6 பேரும் இங்கே போயிட்டாங்க. இந்த 6 பேரும் போன பிறகு 6 தொகுதிகள்லையும் திமுகவுக்கு பலம் குறையுமா குறையாதா? தோத்து போன 6 தொகுதிகள்லையும் இப்போ நீங்கள் அம்பாசமுத்திரத்தில் காங்கிரஸ் அந்த 6 பேரும் வேண்டாம், திமுக கூட்டணி வேண்டான்னு தானே ரெட்டையிலைக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த 6 பேரும் இப்ப தாவேகாவோட இருக்காங்க அப்படின்னா, தனிநபர் செல்வாக்குக்காக ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அந்த வாக்குகள் தாவேகாவுக்கு போகும். இல்ல ரெட்டை இலை தான் வேணும்னு வாக்கு போட்டாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு தான் போகும். ஸோ இடைத்தேர்தலை விட்டுட்டு 2021-26 கனெக்ஷனை வச்சு நம்ம பார்ப்போமே. இடைத்தேர்தலில் திமுக களத்துக்குள்ள அதிமுகவை 6 தொகுதியிலையும் சந்திச்சுக்கிடாதுன்னு சொல்றேன். அப்போ களத்துக்குள்ள அதிமுகவை 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாலின், 3வது இடத்துல இருக்கக்கூடிய எடப்பாடி, 47 இடத்துல ஜெயித்த எடப்பாடியை இந்த 6 தொகுதிக்குள்ள ஏற்கனவே சந்திக்க முடியல, இப்பவும் சந்திக்க முடியாதுங்கிறேன். காட் த பாயிண்ட். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பேரறிஞர் அண்ணா வழியில, மக்கள் தலைவர் எம்ஜிஆர் வழியில, புரட்சி தலைவி ஜெயலலிதா வழியில, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில, ஐயா எடப்பாடியார் வழியில தேர்தலை புறக்கணிக்கலாம். ஆனால் தாவேக்கா என்ன நரேட்டிவ் செட் பண்றாங்க?
தாவேகா வெர்சஸ் திமுக. திமுக புறக்கணிக்கவே செய்யலாமா இந்த ஆறு தொகுதிகளிலையும்? ஐ திங்க் நவ் யூ காட் த பாயிண்ட்ஸ். அப்ப திமுகவுக்கு ஆதரவா டிஃபன் பண்ணி அதிமுக நிற்கிறாங்கன்னா இந்த இடைத்தேர்தல் வரும்போது அங்க அதிமுக வெர்சஸ் தாவேகா ஃபைட் தான் இருக்கும். ரெட்டலைகிட்ட தோத்த விசில் ரெட்டலையில வென்ற ஆட்களை மையமா வச்சு களமாடுறாங்க. தனிநபர்களா ரெட்டலையாங்கிற அந்த ஃபைட் தான் அங்க இருக்கும். ரெட்டலைகிட்ட தோத்து போன உதயசூரியன் கூட்டணி பலத்தையும் அதிகார பலத்தையும் இழந்து இந்த தொகுதிக்குள்ள தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் வழியில வந்து பாய்காட் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த இடைத்தேர்தல்களில் தாவேகா வெர்சஸ் விசில் வெர்சஸ் ரெட்டைலை, தாவேகா வெர்சஸ் அதிமுக, விஜய் அணி வெர்சஸ் எடப்பாடி அணி தான் நடக்கும்னு நான் சொல்றேன். ஓகே, இது இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும். பட் அண்ணாமலையுடைய எய்ம் 2031 தான் அப்படின்ற பட்சத்துல கொங்கு பெல்ட்ல அண்ணாமலை என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல சார்? அந்த கூட்டத்துக்கு கொங்கு பெல்ட்ல நல்ல கூட்டம் வந்தது. அதையும் தாண்டி தென் மாவட்டத்தில் இந்து நாடார் சமூகம், RSSக்கு ஆல்வதர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடிய சமூகம், ஐயா தாண்டிக நாடார் இந்து முன்னணி ஆரம்பித்த காலத்திலிருந்தே இந்து தர்மத்துக்காகவும் சனாதன தர்மத்துக்கான கூடிய இந்து நாடார்கள் வந்து பெரிய அளவுக்கு அண்ணாமலையோட வீத லீடர்ஸுக்காக வந்திருக்காங்கிறதா அங்கே உள்ள உளவுத்துறை அறிக்கை புள்ளி வரும். இன்னைக்கு CM கையில் இருக்கும், எல்லார் கையிலையும் அது இருக்குது. ஸோ அண்ணாமலைக்கு ஆதரவு வளையம்ங்கிறது கொங்கு மண்டலத்தில் மட்டுமில்லை தென் மாவட்டத்திலையும் பெரிய அளவுக்கு இருக்குங்கிறதா உண்மை. ஓகே, அப்ப அண்ணாமலையுடைய தாக்கம் ADMKவை பாதிக்கும்ல? கண்டிப்பா அண்ணாமலையோட தாக்கம் ADMKயும் பாதிக்கும், திமுகவும் பாதிக்கும். 2029 மக்களவைத் தேர்தலில் 2 பேரும் சேர்ந்து நிற்க வேண்டிய கம்பல்ஷன் விஜய் மட்டுமல்ல, களத்துக்குள்ள வராத அண்ணாமலையும் கொடுக்குறாருங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட தெளிவா முதல்ல சொன்னேன். அது ஓகே சார், ஆனா அவர் தன்னுடைய எதிரியை யாராச்சும் ஒருத்தரை நிலைநிறுத்தணும்ல. இப்போ நீங்க வந்து டிபேட் சென்ட்ரிக்கா நம்ம பேசி தான் வேணும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா 3 வருஷமா லயன்ஸ் கிளப்பு, லோட்டரி கிளப்பு, NGO பொலிட்டிக்ஸ் தான் பண்ணுவாருன்னு தான் நான் சொன்னேன். பியூர் பொலிட்டிக்ஸ் 29 பிறகு தானே பண்ணுவாருன்னு சொன்னேன். நான் இப்பவே சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாதா? இப்போ அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து அவர் தாவேக்காவை ஆதரிக்கிறார். தாவேக்கா அந்த கோயில் இதில் ஆதரிக்கிறாரு. அமைச்சர்கள் அனுபவம் இல்லாதவங்கன்னு சொல்லக்கூடாது, புதுமுகங்கள், அவங்களுக்கு வந்து குழந்தை நட பயில்றதை நம்ம வரவேற்கணும்னு சொல்றாரு. தட்டி தருமாறுனா தூக்கி விடணும்னு சொல்றாரு. ஸோ இன்னைக்கு அவருக்கு தாவேக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு தான் சொல்றாரு. ஒரு அமைச்சர் கூட அதை வரவேற்றிருக்கிறாரு. எங்களுக்கு வந்து திமுக மட்டும்தான் எதிரி, இவர் எதிரி இல்லை, நான் யார் எங்களை பாராட்டினாலும் நல்லதை பாராட்டினாலும் வரவேற்கணும்னு சொல்றாரு. ஸோ இதெல்லாம் இப்படி தான் போவார். ரியல் அண்ணாமலை யாரு, ரியல் ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறது 31 தான் தெரியும். அடுத்த 6 மாசத்துல ஸ்டாலின் ஆட்சி அமைப்பாரு, உதயநிதி ஸ்டாலின் கட்சியை வழி நடத்துவாரு. திருச்சி சிவா போன்றவர்கள் எல்லாருமே வந்து மத்திய அமைச்சர்கள் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாஜகவோட கூட்டணி வச்சா மட்டும்தான் அடுத்த 6 மாசத்துல மத்திய அமைச்சர் ஆக முடியும். அதற்கான சாத்தியங்கள் இருக்கா? கொள்கை எதிரின்னு சொல்லி பாஜகவை இவ்வளவு எதிர்க்க திமுக எப்படி அதை செய்வாங்க? காமராஜர் எதிர்த்தாரு கலைஞர். நான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு சொன்னது தெரியுமா? இன்னைக்கு திராவிட இயக்கம் பேசக்கூடிய நேர்மையானவர் எத்தையாரும் அதை சொல்லுவாங்களா? காமராஜரும் ஒரு தமிழர் தான், நீச்சின்னு சொல்லப்பட்ட ஒரு இழிவான சமூகத்தை பிறந்தவர், விமர்சிக்கப்பட்டவர் தான். அவரும் பெரியாரால் பாராட்டப்பட்டவர் தான். தான் வராவிட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு 71 இந்திரா காந்தி கூட சேர்ந்து காமராஜரை கடுமையாக எதிர்த்துக்கிட்ட கலைஞர் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்னாரா இல்லையா? வீரமணிக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. வரலாற்றை மறைப்பாங்க சிலர், ஆனால் உண்மை வரலாறு அதுதானே இல்லையா? இன்னைக்குள்ள சூழ்நிலை திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து பாஜகவோட இணைஞ்சு தான் காங்கிரஸ் தாவேக்காவை எதிர்கொள்ள முடியும். ராகுல் விஜய் எதிர்கொள்ளணும்னா அவங்க 40 விழுக்காடுக்கு மேல இருக்க எதிர்கொள்ளணும்னா இப்படிதான் எதிர்கொள்ள முடியும். இது வெறும் தமிழ்நாட்டு அரசியல் மட்டும் கிடையாது இல்ல சரி, இந்தியா பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்கவும் இவங்க கூட்டணி அமைச்சிருக்காங்க. தாவேக்காவும் திமுகவும் பாஜகவை எதிர்க்கிறதுல ஒன்றிணைன்னு திருமாவளவன் அவர்கள் பேசுறாரு. எப்படி இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? திருமாவளவன் பேசுறது அவர் நிலைமையில இருந்து பேசுறாரு. அவர் அரசியல் அவர் பண்றாரு, கரெக்டா தான் பண்றாரு. ஏன்னா இங்க வந்து சென்னையில வந்து விஜய்க்கு செல்வாக்கு ரொம்ப பெருசு. சென்னையில் எம்ஜிஆரால் கூட கலைஞரை தோக்கடிக்க முடியலை. 13 இடங்கள் சிட்டியில் வந்து ஆர்கே நகர் தவிர ஒரு தொகுதி ஐஸ்வர்யவாலன் ஜெயித்த தொகுதி தவிர அவ்வளவு தொகுதியிலையும் எம்ஜிஆரை தாண்டி திமுக தான் ஜெயித்தது. ஆனால் இன்னைக்கு சிட்டியில் 2 தொகுதி தவிர அவ்வளவு தொகுதியிலையும் ஸ்டாலின் விஜய் ஜெயித்து 45, 50, 51 விழுக்காடு வாக்கில் போயிட்டார். இதை தான் கரெக்டாக பார்க்கணும், துல்லியமாக நூல் பிடிச்சி டேட்டாவோட பார்க்கணும்.
ஆனா இதே விஜய் வாக்குகளை நிரூபிக்காதவரை 8% கூட வர நான் சொல்லி மாட்டாரு. முடிச்சிட்டு- நீங்களே பலமுறை நான் சொல்லி- விமர்சிச்சிருக்கீங்களா? அது தப்பு கணக்கா இருக்குல்ல. அப்ப இது மட்டும் எப்படி சரியா இருக்கும்? விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் விஜய் எத்தனை தொகுதி ஜெயித்திருக்காரு. சென்னையில் எம்ஜிஆரை தாண்டி போயிட்டாரு. எம்ஜிஆரால கலைஞரை ஒன்றும் பண்ண முடியல. ஸ்டாலினை உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு. அதை நான் ஏத்துக்கிறேன். அவர் விழுப்புரத்துலையும் சிதம்பரத்துலையும் எத்தனை தொகுதி ஜெயித்தாரு? ஒன்றும் ஜெயிக்கலையே. அப்போ அது திருமாவளவனுக்கு பதட்டமா இருக்கு. விஜய் விழுப்புரம் சிதம்பரத்தில் ஜெயிக்கிறதுக்கு இன்னடிக்க விட்டு நினைக்கிறாரு. இப்போ புரியுதா உங்களுக்கு? தான் விழுப்புரத்திலும் சிதம்பரத்திலும் வெற்றி பெறதுக்கு விஜயின் செல்வாக்கு போதாதுன்னு நினைக்கிறாரு. அதனால அவர் திமுக வேணுங்கிறாரு. இப்போ புரியுதா? அப்ப இதுக்கு பின்னாடி கொள்கை அரசியலே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அது நீங்க முடிவுக்கு வந்துடுங்க. நான் டேட்டா வச்சு என் கருத்தை சொல்றேன். ஓகே, கொள்கையின் அடிப்படையில ஒன்றிணைந்து சொல்றாங்க. ஏங்க இந்த 45 விழுக்காடு 50 விழுக்காடு விழுப்புரத்துல சிதம்பரத்துல இருந்தேன்னா திமுக வேணும்னு ஏங்க பேச போறாரு? விஜய்க்கு சென்னையில் இருக்கக்கூடிய 45-50 விழுக்காடு செல்வாக்கு விழுப்புரத்துலையும் சிதம்பரத்தில் இருந்தேன்னா ஏங்க பேச போறாரு? வீவர்ஸ் பார்வைக்கே விட்டுறேன். விழுப்புரம் சிதம்பரத்தில் சென்னையில் உள்ள செல்வாக்கு விஜய்க்கு இல்லை. அண்ணாமலை வெளிப்படையா தன்னுடைய ஆதரவை தாவேகாவுக்கும் இந்த ஆட்சிக்கும் சொல்றாரு அப்படின்னும் போது ஏற்கனவே 2 பேர் மேலேயும் பாஜகவுடைய பி டீம் அப்படின்ற ஒரு சாயம் பூசப்பட்டிருக்கு. அவங்க பாஜகவுடைய ஏஜென்ட்டுகள் மாதிரி செயல்படுறாங்க அப்படின்ட்டு. அப்ப இது எல்லாமே பாஜகவினுடைய பேக்கப்ல இருந்து நடக்குது. தமிழகத்துல 2 திராவிட கட்சிகளையும் அழிச்சிட்டு இங்க ஊடுருவதுக்காக பாஜக இவங்க 2 பேரையும் இயக்குறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கே. எடப்பாடி திராவிட கட்சின்னு தானே சொல்றீங்க? அவர் பிஜேபிக்கு என்ன சீட்டு கொடுத்தாரு? என்ன சீட்டு கொடுத்தாரு? எந்த சீட்டு கொடுத்தாரு? டேக் இட் ஆர் லீவ் இட்னு ஒரு திராவிட கட்சி பிஜேபியை டீல் பண்ணிச்சா இல்லையா? முதல்ல எடப்பாடி பெரிய ஆளு பிஜேபியை 27 சீட்டு தான் கொடுத்தாரு, மோசமான சீட்டை தான் கொடுத்தாரு அப்படிங்கிறது முதல்ல பாராட்டுங்க. ஜெயலலிதா 7 சீட்டு கொடுத்த இடத்துல 5 சீட்டுக்கு மேலே கொடுக்கலங்கிறத பாராட்டுங்க. ஒரு திராவிட கட்சி தலைவர் பிஜேபியை கன்ஃபைன் பண்றாரா இல்லையா? பின்ன நீங்க ஒரு கற்பனை கதையை ஓட்டிட்டு இருக்கிறீங்க. ஆளும் கட்சியா இருக்காங்க அப்படின்னும் போது மத்திய அரசு அந்த கட்சிக்கு அதற்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதானே ஆகணும். அந்த கட்சிக்கே குறைவான சீட்டு தானே கொடுத்துருக்கிறாரு. 11.5 விழுக்காடு எடுத்த கட்சிக்கு 3.5 விழுக்காடுக்கு தள்ளிட்டாரா இல்லையா? அப்ப அது அவருக்கு சாதனை தானே. அண்ணாமலையே சொல்றாரு, என்ன பி டீம்னு சொல்றாங்க, ஆனா நான் தேசியவாதியா தான் செயல்பட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பி டீம் கிடையாது அப்படிங்கறத சொல்ல வராரா, இல்ல நான் RSS கிடையாதுன்னு சொல்ல வராரா, பாஜகவில இருந்து விலகிட்டேன் அப்படிங்கறத முற்று முழுதுமா இன்னும் தெளிவா சொல்ல வராரா, என்ன கன்வே பண்ண வராரு? அவர் சுயம் சேவகர்னு சொல்றாரு, தன்னை வாலண்டியா ஒர்க் பண்ணக்கூடியன்னு சொல்றாரு. அவர் தான் கோயில் நிலத்தை ஏழை மக்களுக்கு கொடுத்ததை தாவேக அரசியல் நிலைப்பாட்டை அவர் வரவேற்கிறாரு. கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவருக்கு வர்றதுக்கான முயற்சியில் அவர் ஈடுபடுறாரு. அது வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவரை RSS காரரு பிடிஎம்ங்கிறாங்க. அதுதான் அப்ப சுயம் சேவக்குன்னு சொல்றாருன்னா RSS பிள்ளை அவரு அப்படின்ட்டு விமர்சனம் தாராளமா விமர்சனம் பண்ணுங்க. அதனால என்ன போச்சு? அவர் தானே இந்த கோயில் நலம் தாவேக அரசின் முடிவையும் வரவேற்கிறாரு. இந்த கூட்டணி தாவேக காங்கிரஸ் கூட்டணி நெரிசல்ல ஜோதிமணியின் கருத்தை அவர் தானே வரவேற்கிறாரு. நயனார் நாகேந்திரன் அதை ஏற்று தானே பேசுறாரு. இல்ல இப்ப நான் உங்க கணக்குப்படியே வரேன். 2024 தேர்தல்ல 18% அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில இங்கு அமைக்கப்பட்ட கூட்டணி பாஜகவினர் எல்லாரும் சேர்ந்து எடுத்தாங்க என்டிஏல. ஸோ அந்த ஒரு பெர்சன்டேஜ் இப்போ 2026 டிராஸ்டிக்கா குறைஞ்சிருக்கு பாஜகவுக்கு அப்படின்னும் போது, அப்ப அண்ணாமலை மாதிரியான ஒரு லீடரை விடுறதுக்கு பாஜகவுக்கு எப்படி மனசு வந்துச்சு? அப்படி விடுறாங்க அப்படின்ற பட்சத்துல இது பாஜகவுக்கு லாஸ் தானே? கண்டிப்பா பாஜகவுக்கு லாஸ் தான். அப்ப லாஸ் தெரிஞ்ச விட வேண்டிய அவசியம் இல்ல. அப்படி விடுறாங்க அப்படின்னா பேக் எண்ட்ல இருந்து அவங்க அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்றாங்க, இல்ல ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க. தாராளமா புரிஞ்சுட்டு போட்டு அதுல என்ன ஆகி போச்சு, இப்போ மக்கள் புரியட்டு. அவருக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு அவருக்கு வருது. லிட்டில் ஃப்ளவர் கான்வென்ட் உள்ள டீச்சர்ஸ் எல்லாம் வீத லீடர்ஸ்ல சேர்றாங்கிறவங்க முஸ்லீம்லாம் அவரை சப்போர்ட் பண்றாங்கன்னு வாயால வைத்தால அடிச்சுட்டு போட்டு, அதனால என்ன ஆகி போச்சு, இப்போ அடிக்கட்டு வாயால வைத்தால ஐயோ கிறிஸ்டின் அண்ணாமலை தூக்கி கொண்டாடுறானே, முஸ்லீம் கொண்டாடுறானேன்னு நினைக்கிறவங்க கதறட்டு. அப்ப அவருடைய டார்கெட்டை பொறுத்த வரைக்கும் 2031னா 31 களம் எப்படி இருக்கும்? ஃபார் பிஜ்ரின்னு சொன்னோம்ல மேடம், அந்த களத்துல விஜய் வெர்சஸ் டிஎம்கே திமுக ஏடிஎம்கே ஒரு கூட்டணி வெர்சஸ் அண்ணாமலை. அது இன்னும் அமையல மேடம். அது அமைய வேண்டிய நிர்பந்தம் விஜயாலையும் இருக்குது, வரக்கூடிய அண்ணாமலையாலும் திமுக அதிமுக இருக்கிறத என் கருத்தை சொல்றேன்.
அது ரொம்ப அதீத கற்பனையாக தான் இருக்கும். அது அவர் பாசிட்டிவாக 31 சிஎம் கேண்டிடேட் ஆகி மாற்றம் வரும், ஆட்சியை பிடிச்சிடணும்னு நரசிம்மராவ் பிவிஆர் நரசிம்மராவ் சொல்கிறத நம்பி அவர் களத்துக்குள்ளே வரார். ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்கல்ல சார். இப்போ நீங்க சொன்ன மாதிரி 2021 ரஜினிகாந்த் அவர்களே வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், ஆனா வரல. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அவர் வரலையே. மாற்றம் முன்னேற்றம் 2016 இவர் சந்திச்சாரு தனியா. இவர் 5 வருஷத்துக்கு பிறகு உள்ளதை இப்போ தானே டிக்ளேர் பண்றாரு. விஜயின் வெற்றி அவருக்கு நம்பிக்கையை கொடுத்து. அப்ப அதே மாதிரி இவருமே அன்ப்ரூவன் தானே? கண்டிப்பா அன்புருவன் தான். யார் ப்ரூவனார்? அது மட்டும் இல்ல, 2 இடத்துல நின்று தோத்தவர். கோயம்புத்தூர்லயும் தோத்தவர், அரவக்குறிச்சிலையும் தோத்தவர். அது தனி நபரா? பட் ஒரு இயக்கமா? இயக்கமா 31 தான் அவருக்கு செல்வாக்கு என்னன்னு தெரியும். 2029க்கு பிறகு ஏதாவது இடைத்தேர்தல்கள் வருது அப்படின்னா நிக்க மாட்டாரு. இப்போ பெருந்தொடர் அது ஒரு சரியான ஸ்ட்ராட்டஜின்னு பாக்குறீங்களா? இடைத்தேர்தல்ல நிக்காதது அது 31 ரிசல்ட்ல தான் தெரியும் சரியா தப்பான்னு. விஜய் அவர்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கும் போது விஜய் அவர்கள் மேல விமர்சனம் வச்சீங்க. அந்த பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கும் போது அந்த விமர்சனம் வந்து விஜய்க்கு லாபமா வந்திருக்குது இல்ல. விஜய் பாணியில தான் இப்ப போறாருன்னு தான் நான் சொல்றேன். இப்போ நீங்க பாசிட்டிவா மாறினதுனால இவருக்கும் அதைத்தான் நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரே ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகாதுல்ல சார்? ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு 31 தானே தெரியுமா. ஒர்க் அவுட் ஆயிட்டுன்னா முதலமைச்சர் ஆயிடுவார். ஆகலன்னா ஆக மாட்டாரு. விஜய் அவர்கள் கரூர் மேடையில சொல்றாரு, அதான் விஜய் அடுத்தடுத்து இனிமே நம்ம தான் இருக்க போறோம், நம்மளுடைய ஆட்சி தான் இனிமே தமிழ்நாட்டுல இருக்க போகுது. அவர் ஆட்சி இல்ல. இப்போ அவர் ஆட்சி இருக்கா? இப்போ பதில் சொல்லுங்க. அவர் ஆட்சி இருக்கான்னு கேட்டேன். அவரோட ஆட்சி தான் சார் இருக்கு. அப்படி நம்புறீங்களா? முதலமைச்சரா இருக்காரு, கூட்டணி கட்சிகள்லாம் அதை மறைக்கிறாரு அவரு. நீங்க ஏன் மறைக்கிறீங்க? நான் மறைக்கிறேன். இப்ப இருக்குது. இப்ப என்ன ஆட்சி இருக்கு சொல்லுங்க? கூட்டணி ஆட்சி. அவர் தானே முதலமைச்சர். கூட்டணி ஆட்சி இருக்கு. அவர் முதலமைச்சர். 8 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வச்சிருக்கவங்களோட கம்பேர் பண்ணும்போது 108 எம்எல்ஏக்கள் அவர் தானே. எங்க ஸ்டாலின் 21 என்ன ஆட்சி பண்ணாரு? ஸ்டாலின் 21 என்ன ஆட்சி பண்ணாரு? அது ஸ்டாலின் ஆட்சி. இது விஜய், ராகுல் காந்தி, IUML, திருமாவளவன் கூட்டணி ஆட்சி. வித்தியாசம் தெரியுதா? முதல் தடவையே 108 எம்எல்ஏ கொடுத்தாங்க. அது சாதனைங்க. இப்ப அடுத்த தடவை கொடுக்க மாட்டாங்களா? அது நானே சொல்றேன்னா நீங்க கலைச்சிட்டு வைங்க. மும்முனை போட்டியில 150 வருவீங்க, ஹெக்டே மாதிரி வருங்கன்னு டே 1ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான். அது வந்ததுன்னா உங்க ஆட்சி, விஜய்க்கு ஆட்சி. இது விஜய் ஆட்சி அல்ல. ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி சந்தர்ப்பவாதம், சுயநலம், பச்சோந்தித்தனம், பல்ட்டித்தனம் எல்லாமே இந்த நாட்டின் மானத்தை, RSSின் மானத்தை, இந்த நாட்டின் இராணுவமாக இருக்கக்கூடிய RSS பாஜக ஒரு சாக்கா சொல்லி அவ்வளவு சந்தர்ப்பவாதம், சுயநலம், பச்சோந்தித்தனம் பண்ணக்கூடிய ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லிக்கிட்டு விஜய் ஆதரிக்கக்கூடிய கட்சிகளின் ஆதரவு இருக்கக்கூடிய 4 பார்ட்டி கோலிஷன் கவர்மெண்ட். ஒரே ஒரு நிறைவான கேள்வி. அண்ணாமலை அவர்கள் NGO அரசியல் தான் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பண்ண போறாரு அப்படின்னா அவருடைய ஆதரவு வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்லயோ இல்ல பாராளுமன்ற தேர்தலையோ யாருக்கு இருக்கும்? என்ன தெரிஞ்சவரை யாருக்கும் கொடுக்க மாட்டார்னு நினைக்கிறேன். பார்லிமெண்ட் தேர்தலில் மோடிக்கு ஆதரவா அவர் வரணுங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. விஜய் எடுத்த டெசிஷன் தான். ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, போதை ஒழிப்பு. பட் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மோடிக்கு ஆதரவா அண்ணாமலை வரணுங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. என்கிட்ட இருக்கு. அவரை பொறுத்தவரை விஜய் டிசிஷன்ல போறதுக்குள்ள வாய்ப்பு தான் ஜாஸ்தி இருக்கு. ஆனா வெற்றி பெற்ற ஃபார்முலா விஜய் ஃபார்முலா. யாருக்கு ஆதரவுன்னு வெற்றி பெற்ற ஃபார்முலா விஜய் ஃபார்முலா. வெற்றி ஃபார்முலாவை ஒருத்தர் கண்டினியூ பண்ணதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகே சார். பட் நான் மோடிக்கு ஆதரவா மக்களவை தேர்தலில் வரணும்னு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு. ஓகே சார். அப்புறம் நிறைய விஷயங்களை தெளிவான விளக்கங்களை கொடுத்தீங்க. நேரத்திற்கு நன்றி.